ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க நல்லா இருக்கோம். பொதுவாவே ஒரு வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னா, அந்த வீட்டோட ஒரு வைப்ரேஷன் கேட்கவே வேண்டாம். ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். எஸ்பெஷலி அந்த குழந்தை ஒரு 2, 3 வீக்ஸில் வரப்போகுதுன்னா, எல்லாரும் ஷாப்பிங் மோடில் இறங்கிருவோம். இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணுன்ட்டு. அண்ட் ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸ்னா ஐயோ சொல்லவே வேண்டாம், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஸ்ட்ரோலர் வாங்கணும், கார் சீட் வாங்கணும், பெட் வாங்கணும், க்ரிப் வாங்கணுன்ட்டு. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நான் வந்து ஆர்னா பிறந்த உடனே யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, லைக் நியூ பார்ன் ஸ்டேஜ் 4-5 months. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் நிறைய இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இன்கேஸ் ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனோன்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும்ன்ட்டு. ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கப்பல்ஸ், இல்லைனா இன்னும் ஃபியூ வீக்ஸில் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகிறதுனா நிறைய எங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வாங்கணுமா, இது ரியலாகவே நெசசரியான்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், சரி இது வேணும் இது வேண்டான்ட்டு. அதனால தான் வாங்க நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன், சரியா? இந்த போர்ட்டபிள் ஸ்லீப்பிங் பெட் இது வந்து walmart.comல வாங்கினேன். இதோட அமேசான் லிங்க் கிடச்சிதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாரும் தூக்கிப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்காது. ஸோ ஆர்னோட ப்ரெக்னென்சியில் என்னாச்சு, எங்கள் மாமியார் என் கூட 4 months இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நானும் சேஷன் மட்டும்தான் இருந்தோம். ஸோ சேஷனுக்கு வேலை இருக்கும். ஸோ எங்கேயும் வெளில போகணுன்னு தான், குழந்தை யாரும் பார்த்துக்க முடியாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இருங்க இந்த வெல்க்ரோ பார், அவ்வளோதான், டன்டடா, வெரி நைஸ். ரொம்ப லைட் வெயிட்டுங்க. லைட் வெயிட் இருக்கிறதுனால ஐயோ சேஃபாக இருக்காதுன்னு நினச்சின்றாதீங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்டு சின்ஸ் இட் இஸ் லைட் வெயிட், நாங்கள் தூக்கிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் 1 year வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேட்ரஸ் சாரி. ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஸோ இதுக்கு மேலே இந்த சுங்குடி காட்டன் சாரீ இல்லைனா காட்டன் வேஷ்டி, நல்ல சாஃப்டாக இருக்கிற வேஷ்டி விரிச்சுட்டோன்னா நல்லா இங்கே டக் பண்ணிட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். த பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து உங்கள் கூட நீங்கள் படுத்துக்கிறப்போ கூட நீங்கள் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் அந்த இது இருக்காது இல்லையா, ஊஞ்சல் இருக்காது, இல்லைனா அதுக்கு என்ன தூளி இருக்காது இல்லையா. ஸோ உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இன்னொரு பெட் செப்பரேட்டாக படுக்க வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் கூட படுத்துக்க வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, இது வந்து எங்கே வேணால் வைக்கலாம். ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டேபிள் மேலே நீங்கள் சாப்பிட்றப்போ கூட, நான் வந்து நிறைய டைம் ஹார்னாவை நான் தூங்க பண்ணி வச்சுருக்கேன். ரூமில் செப்பரேட்டாக விடுறதுக்கு பயமாக இருக்கும். எல்லாமே கீழே தான் இருக்கும், ஹாலு ரூம் எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்குது. ஆனால் கூட கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா. எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் மதர்ஸ் நாங்கள் ரொம்ப ஓவர் இமேஜினேஷன் பண்ணிப்போம். ஸோ அதனால என்ன பண்ணுவேன், நான் லிட்ரலாக டேபிள் மேலே இவளை வச்சுட்டு இந்த இந்த பெட்டை வச்சுட்டு அவளை படுக்க வச்சுட்டு நானும் உட்காந்து அவ கூட பேசிட்டு இல்லைனா டிவி பார்த்துன்னு ஃபோன் பார்த்துன்னு சாப்பிடுவேன். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட சோஃபாவில் வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ஈவன் கீப் இட் ஆன் த பெட். துணி மடிக்கிறப்போ இல்லை வேலை பார்க்குறப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணலாம். நீங்கள் எங்கே வேணாலும் இதை எடுத்துன்னு போகலாம். அதான் ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப லைட் வெயிட். பெஸ்ட் பார்ட், போர்ட்டபிள், எங்கே வேணால் எடுத்துன்னு போகலாம். உங்களோட பெட்டில், சோஃபாவில், டைனிங் டேபிளில், காரில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இஃப் ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட்ஸ் தான் நான் சொல்வேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த வேயிங் ஸ்கேல் தாங்க. இது வந்து எல்லாரும் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து எனி பேபி ப்ராடக்ட்ஸ் இல்லைனா பேபி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது வாங்கணும் அதை வாங்கணுன்ட்டு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்னா வந்து 2.8 kilos தான் இருந்தால் பிறக்கிறப்போ. பட் வேர்ஸ்ட் பார்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, 2.8 kilos தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய வெயிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் அவளுக்கு ஜாண்டிஸ் வேறு வந்துடுது. ஸோ ஜாண்டிஸ் வந்தோடனே வந்து 2.5 2.4 kilosக்கு வந்துட்டான். ஸோ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் குழந்தைய. அவள் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், பர் 2 days இவ்வளோ கிராம்ஸ் மாதிரி கூடியிருக்கணும். ஸோ அப்போது எங்களுக்கு வந்து ஓகே, ஒரு வீட்டில் வேயிங் ஸ்கேல் கண்டிப்பாக வேணும்ன்ட்டு அதுக்கு தான் இதை வாங்கினோம். அண்ட் ரொம்ப நான் வந்து கிட்டக்க காமிக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒன்ஸ் ஷீ கெயின்ட் அ குட் அமௌண்ட் ஆஃப் வெயிட், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணலை. பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 months 5 months வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டெல்லாம் போட மாட்டாள். இப்போவும் அப்படி தான் ஹெல்த்தியாக இருக்கா. ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். அதான் நாங்கள் பார்க்கணும். ஸோ வெயிட்டு வந்து நான் ரொம்ப மனசில் போட்டுட்டேன், ஐயோ குழந்தை வெயிட்டு வர மாட்டேங்கிறது, குழந்தை வெயிட்டாக இருக்க மாட்டேங்கிறாளேன்ட்டு. பட் ஒன் திங் ஐ ஹவ் லேர்ன்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு டூ இன் திஸ் ப்ரெக்னன்சி இஸ், சில குழந்தைகள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் குண்டாக இருப்பா, 3.5 அதெல்லாம் வெரி குட். சில குழந்தைகள் வந்து ஆறுனா மாதிரி 2.5 2.6 2.8 அதெல்லாம் கூட தட் இஸ் ஓகே.
ஸோ மைண்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போட்டுக்கக்கூடாது. நல்ல குழந்தை ஆக்டிவாக இருக்கா, பால் குடிக்கிறதா, அந்த ஏஜுக்கு தக்கன இல்லைனா அந்த மந்த்ஸுக்கு தக்கன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா, அதான் நாங்கள் பார்க்கணும். பட் இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி உங்களுக்கு குழந்தை வந்து கொஞ்சம் கம்மி வெயிட்டில் இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்க அம்மா ஆக்சுவலி சொல்லிட்டு இருந்தா, நல்ல ஞாபகம் இருக்கு. கத்தின்னு இருந்தா என்ன. நான் வந்து புலம்பின்னு இருப்பேன் அம்மா கூட. "அம்மா குழந்தை வெயிட் போட மாட்டேங்கிறாம்மா. நாங்க வெயிங் ஸ்கேலெல்லாம் வாங்கியிருக்கோம்மான்னு" சொல்லுவேன். எங்க அம்மா சொன்னாங்க, "ஏன்டி இதெல்லாம் வாங்குற? ஒண்ணும் ஆகாது. நீ கூட பொறந்தப்போ 2.5 கிலோஸ் தான் இருந்த. இப்போ பார்த்தா அப்படி இருக்கியா பார்க்கறதுக்கு? யாரும் சொல்ல முடியுமா உன்ன பார்த்தா? இவ 2.5 கிலோஸ் இருந்தான்ட்டு. அதெல்லாம் வந்துரும்டின்னு" சொல்லுவா. பட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸா இருக்கிறதுனால மனசுல அத எஸ்பெஷலி இந்த வெயிட் வந்துங்க மனசுல போட்டுருவோம். குழந்தை பால் குடிக்கலன்னா, ஃபார்முலால வந்துருது, இல்லைன்னா வெயிட் போடலைன்னா, அதெல்லாம் நாங்கள் மனசில் போட்டுருவோம். ஸோ அந்த டைம் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. பெஸ்ட் பார்ட் அபவுட் இந்த வெயிங் மிஷின் என்னன்னா, இது வந்து வெயிட் வந்து கிலோஸ், அதுக்கப்புறம் பவுண்ட்ஸ், கிராம்ஸில் எல்லாம் காமிக்கும். வெரி ஆக்யூரேட்டுங்க. லைக் டு த கிராம். ஒவ்வொரு கிராம் கூடியிருந்தா கூட காமிச்சிடும். ஸோ ரொம்ப ஆக்யூரேட். ஸோ மனசளவுக்கு நாங்கள் வந்து ஓகே, இன்னைக்கு குழந்தை கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கு, இல்லை வெயிட் கம்மியாகிடுது. ஸோ அது வந்து ரொம்ப எங்களுக்கு அந்த டைம் வேணுமா இருந்தது. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் ஐட்டம்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, இந்த ஒரு டைப்பர் சேஞ்சிங் ஸ்டேஷன் இல்லைனா டைப்பர் சேஞ்சிங் பேடுன்னு சொல்லுவேன். யூஸ்வலி என்னன்னா, இது வந்து இங்கே பாருங்கள் ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபர்னிச்சர் கிடைக்கும். என்ன பேபி டைப்பர் சேஞ்சிங் ஸ்டேஷனே ஒரு ஃபர்னிச்சர் கிடைக்கும். ஸோ அது மேலே இதை வந்து நாங்கள் கட்டி விட்டுறலாம். ஸோ அவ்வளோலாம் நாங்கள் வந்து வாங்கணுன்ட்டு அவசியமே கிடையாதுங்க. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு $5 $10 தான் ஆச்சு. ஸோ என்ன பண்ணுவேன், இங்கே குழந்தைய இந்த மாதிரி வச்சுருவேன். அண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் டைப்பர். ஸோ சப்போஸ் நீங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணுறப்போ குழந்தை வந்து திரும்பியும் டாய்லெட் இல்லை பாட்டி பண்ணிடுதுன்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீட்டாக நாங்கள் வந்து அதை எடுத்துடலாம். பெஸ்ட் பார்ட், இது வந்து ஒரு துணி கிடையாது. ஸோ 1 செகண்ட் இருங்க. கேட்குறதா? இட்ஸ் அ பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ உள்ளே அப்சார்ப் ஆகாது. ரொம்ப ஈஸியாக நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இன்னொன்று என்னென்னா, இது வந்து பெஸ்ட் பார்ட், நீங்கள் பெட்டில் வச்சுட்டுலாம். பெட்டில் வச்சா ஸ்லிப் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஸ்டாப்பர் மாதிரி இருக்குது. ஸோ ஸ்லிப் ஆகாது. நான் வந்து பெட்லேயே வச்சுட்டுருவேன், ஒரு ஓரமாக வச்சுட்டுருவேன். ஈச் டைம் யூஸ் பண்ணோடனே ஸ்ப்ரே போட்டு அங்கேயே தொடச்சிருவேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ப்ராக்டிக்கல். பெஸ்ட் பார்ட், ரொம்ப லைட் வெயிட். எல்லாரும் எடுத்துட்டுலாம், எல்லா பக்கமும் நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு போகலாம். சாரி, நீங்கள் ஹாலில் இருக்கீங்கன்னா, இல்லைனா ரூமில் இருக்கீங்கன்னா, பெட்டில், காரில், எல்லா பக்கமும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த கிரிப் தாங்க. இது வந்து என்னோட சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம். ஐ ஸ்டில் கெனாட் பிலீவ் இன்னொரு குட்டி குழந்தை இங்கே வரப்போகிறது ஒரு 1 மந்த்லன்ட்டு. ஆர்னாக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் யூஸ் பண்ணோம். இன்னொரு கிரிப் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரிப், கொஞ்சம் பெருசாக இருக்கும், மொரடாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஆர்னாக்கு அதில் பிடிக்கவே இல்லை. எனக்கும் இன்ஃபேக்ட் கொஞ்சம் போடுறதுக்கு பயமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து நேரோவாக இருக்குமா, ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒன்றுமே இதில் வைக்க மாட்டேன். நோ பில்லோஸ், நோ டாய்ஸ், ஒன்றும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் இங்கே ஒரு மேட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேணால் உங்களுக்கு துணி கிடைக்கும். இதுக்கு பேர் பேசினெட். இட்ஸ் சாரி, கிரிப்னா ஸ்கொயராக இருக்கும். இது வந்து பேசினெட். ஸோ இந்த பேசினெட்டோட ஒரு இது கிடைக்கும், என்ன பெட்ஷீட் மாதிரி கிடைக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணலாம். சும்மா எதுக்கு வாங்குறது, நான் வந்து சுங்கடி காட்டன் சாரீ அம்மாவை எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். அந்த சாரீ தான் நான் போடுவேன். ஏன்னா எஸ்பெஷலி நாங்கள் யூஸ் பண்ண காட்டன் சாரியாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, போட்டு நல்லா டக் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே டாய்ஸ் எல்லாம் நான் ஒன்றும் வைக்க மாட்டேன். ஆர்னா இப்போ போட்டு வச்சுருக்கா. இந்த கிரிப்பில் இது வந்து அட்டாச்சாக இருக்குங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்குன்னா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த லைட்டில் எல்லாம் தெரியும். ஸோ நைட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன ஸ்விட்ச் என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாங்ஸ். சீரியஸாக இந்த சாங்ஸ் நல்ல ஞாபகம் இருக்குது இப்போது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதெல்லாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயிட் நாய்ஸ் கூட இந்த மிஷினில் இருக்குது. கேட்குறதா? இது எல்லாமே ஒயிட் நாய்ஸ். இந்த பட்டன் என்னென்னா, இது வந்து வைப்ரேட் ஆகும். இது வந்து ஊஞ்சல், நம்ம ஊர் ஊஞ்சல் மாதிரி ஆடாது. ஸோ அதுக்காக வைப்ரேஷன் மோட் கொடுத்துருக்காங்க. இது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து கை வச்சிங்கன்னா நல்லா தெரியும் வைப்ரேட் ஆகுது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆர்னாக்கு.
அண்ட் லைட் வரும் ப்ளஸ் ப்ரொஜெக்ஷன் லைட் கூட வரும். இங்கே நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா நைட்டில் வந்து அப்படியே ஸ்டார்ஸ் எல்லாம் மேலே ப்ரொஜெக்ட் ஆகும். இது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஃப், அவ்வளோதான். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு, அது வந்து இந்த பேசினட் தான். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்போனா ஒரு குழந்தை வந்து 1 இயர் ஆனப்புறம் இது வந்து நான் இதில் தான் அவளை போட்டு படுக்க வச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெருசு. அதான் எனக்கு எஸ்பெஷலி குட்டி குழந்தையா இருக்கிறப்போ ஜஸ்ட் பார்ன் நியூ பார்ன்ஸ்லேருந்து ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் குழந்தை இவ்வளோண்டு தானே இருக்கும். ஸோ என்னோட மென்டாலிட்டி என்னென்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வேண்டாம். அது வந்து இன்னொரு கிரிப் காமிச்சேன், ஃபர்ஸ்ட் கிரிப். அது வந்து ரொம்ப நேரோவாக இருந்தது. அந்த பேசின்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால குழந்தை வந்து ரோல் பண்ணாது. ஆனால் கூட எனக்கு ஒரு கொஞ்சம் பயம், வேண்டாம். இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஓப்பன் ஸ்பேசஸில் குழந்தையில வந்து தூங்க வைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரோவாக இருக்கணும். பிகாஸ் இப்போ வென் தேர் இன் த வூம்ப் இது ரொம்ப நேரோ ஸ்பேஸில் தானே இருக்கும். ஸோ சடனாக ரொம்ப பெரிய ஸ்பேஸை நாங்கள் போட்டோன்னா அவங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் குட்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ அதனால எனக்கு வந்து மென்டலி 1 இயர் ஆனப்புறம் தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணேன். பட் ஆனால் கூட ஆஃப்டர் 1 இயர் திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். இதில் மறந்துட்டேன் ஆக்சுவலி இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது. இது ஹைட் அட்ஜஸ்ட் ஆகுங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸி, நல்ல ஹைட். இது வந்து பெட்டோட ஸ்டாண்டர்ட் பெட்டோட ஹைட் வரைக்கும் வரும். அண்ட் வீல்ஸ் இருக்கிறதுனால எல்லா பக்கமும் நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இன்னொன்று வந்து சைடில் இந்த மாதிரி பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பர்ஸ் எல்லாம் இதிலே நீங்கள் வச்சுட்டுலாம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இதை நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா நாங்கள் வந்து பெட் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மல் குவீன் மேட்ரஸ் இல்லைனா கிங் சைஸ் பெட் வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதுக்கிட்டே நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா குழந்தை கரெக்டாக எங்களோட பெட்டோட ஹைட்டுக்கே வரும். ஸோ குழந்தை வந்து நீ லிட்ரலாக யூ கேன் டேக் ஹிம் ஆர் ஹர் ஃபீட் பண்ணிவிட்டு திரும்பியும் நீங்கள் வந்து இங்கே தூங்க பண்ணி வச்சுட்டு யூ கேன் புட் ஒரு கேட் மாதிரி இதை நீங்கள் திரும்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எல்லாருக்குமே இது வந்து ஒரு அவசியம்தான். நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி. என்னென்னா ஸ்ட்ரோலர்ஸ். ஸோ என்கிட்ட வந்து 2 ஸ்ட்ரோலர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஊர் ஃபர்ஸ்ட் க்ரை நினைக்கிறேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் க்ரை கடையில் போய் நாங்கள் வாங்கினோம். நான் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது, எங்கள் மாமனார் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்பா, ನಾನು ಇವಾಗಲೂ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀನಿ. ஸோ எங்கள் மாமனார் வாங்குறப்போ கிஃப்ட் பண்ணுறப்போ இட் வாஸ் 11,000. சேலில் இருந்ததுனால எங்களுக்கு 7,000 கிடச்சிது. அண்ட் இது வந்து எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது நான் இந்த ஊரில் வாங்கினேன், ஸோ யூஎஸில் வாங்கினேன். ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. எது நான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா நம்ம ஊர்து தான். எதுக்குன்னு சொல்கிறேன், அவங்களுக்கே தெரிய வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரோலர் யூஎஸில் வாங்கினோம். இது வந்து எங்கள் அத்தை எங்களுக்கு கிஃப்ட் பண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அத்தை. அண்ட் இது வந்து ஒரு 2-in-1 ஸ்ட்ரோலர். எதுக்குன்னா கார் சீட் கூட இது வரும், சரியா. ஸோ இது வந்து ஒரு 2-3 years 4 years ஹவு மச் எவர் குழந்தை எப்போ ஃபிட்டாக வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல ஹெவி டியூட்டியாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் பிராண்ட் வந்து கிரேக்கோ. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த சன் ப்ரூஃப் கிடைக்கும். காஃபி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. த பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, கார் சீட் கூட வருது. ஸோ குட்டியாக இருக்கிறப்போ நீங்கள் ஜஸ்ட் பார்ன் பேபியை இங்கே கண்டிப்பாக நீங்கள் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த கார் சீட்டில் இந்த பேஸ் எடுக்கணும். எனக்கு மறந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்ட்டு. ஸோ சும்மா இங்கே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறப்போ குழந்தை வந்து உங்களை ஃபேஸ் பண்ணும், சரியா. தி பெஸ்ட் பார்ட் இஸ் உங்களுக்கு கார் சீட்டும் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரோலரும் கிடைக்கும். பட் இதுவும் ஹெவி அண்ட் இதுவும் ஹெவி தான். நான் இந்தியாவுக்கு வரப்போ இது எதுவுமே நான் எடுத்துன்னு வரல. இந்த ஸ்ட்ரோலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அப்போ தான் தெரியும். இது வந்து பேபி ஹக்கோட பிராண்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சன்ரூஃப் மாதிரி இருக்கும். த பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, குட்டியாக ஒரு 2 years 3 years வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆஸ் யூஷுவல். இதுவும் சேம் தானே. பட் வெயிட் ஃபார் இட், ஐ திங்க் இப்படி தான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஹேண்டில், ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை வந்து இப்படி நீங்கள் உங்களை பார்த்துருக்கணும்னா நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிட்டு போகலாம், சரியா. ஸோ குழந்தை வந்து உங்களை பார்த்துருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை குழந்தை முன்னால் ஃபேஸ் பண்ணிட்டோம், நான் ரோட்டை பார்த்துன்னு போகிறேன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே, அவ்வளோதான். ஸோ யூஸ்ஃபுல் இல்லையா.
இது வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க யூஎஸ்ல, நான் பார்த்துருக்கேன். இல்லைன்னா நான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு யூஎஸ்ல கிடைக்குமான்ட்டு, கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு விட இன்னொரு யூஸ்ஃபுல் என்ன தெரியுமா? டன்டடா, நீங்க வந்து குழந்தை தூங்கிருச்சுன்னா நீங்க லிட்ரலா இது வந்து ஒரு பெட்டா மாத்திரலாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. பெட்டா மாத்தி இங்கே ஒன்று இருக்கு, சி, நீங்க இப்படியும் போட்டுடலாம் இதை. ஸோ லிட்ரலா ஒரு பெட்டா மாத்திரும். குழந்தைக்கு வந்து வாக்கிங் போறப்போ குழந்தை வந்து தூங்கிருச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டோலெல்லாம் உட்காண்டே வரணும் இல்லையா? ஸோ கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்கும். பட் இந்த ஸ்டோலில் நீங்க தூங்க பண்ணி வச்சிடலாம். த பெஸ்ட்டுங்க. ஸோ நான் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து யாரான்னு வராங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா, ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் தி ஸ்டோலர், ஒர்த் எவ்ரி பெனி. அண்ட் இந்த ஸ்டோலரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம ஊரில் யூஎஸில் கிடைக்கவே கிடைக்காது. நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், கிடைச்சாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. $400 எல்லாம் இட்ஸ் டூ மச் இல்லையா? ஸோ அதனால ரஃப் யூஸுக்கு, நம்ம ஊர் ரஃப் யூஸுக்கு இது நல்ல சூட் ஆகும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த பேக் பிலோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்கு தெரியுமா? நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா, ஃபீடிங்க்கு, எஸ்பெஷலி யூர் ஃபீடிங், உங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும் பேக்குக்கு. ஸோ அந்த டைம் நீங்கள் நார்மல் பில்லோ, நார்மல் தலகாணி எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் பேக் பெயின் வரும். இனிஷியலாக தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். ட்ரஸ்ட் மீ. நான் வந்து ஐயோ இதெல்லாம் வாங்கணுமா, இது வந்து $37 ஆச்சுங்க. இது எப்போ 3 இயர்ஸ் முன்னால் வாங்கினேன், அப்போ $37. ஸோ எனக்கு ஐயோ $37 கொடுத்து வாங்கணுமா, வேண்டாம்ப்பா, நான் வந்து தலானி வச்சுக்கிறேன்னு நினச்சேன். எஸ்பெஷலி நியூ பார்ன்ஸ்னால் 24/7 நாங்கள் ஃபீட் பண்ணணும் இல்லையா? பெண்டு கழட்டிடும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பில்லோ. இந்த மாதிரி பேக் பில்லோ நீங்கள் யூஸ் பண்ணால், இந்த பில்லோ உங்களுக்கு Amazon.inலையும் கிடைக்கும், Amazon.comலையும் கிடைக்கும். இந்தியாவில் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். சரியா? நான் இந்தியாவில் வாங்கியிருந்தேன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் குட்டியாக சைஸ் கிடைக்கும். இங்கேயும் யூஸ்வலாக குட்டி சைஸ் தாங்க கிடைக்கும். இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ். ஸோ நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்துட்டு சும்மா கொடுத்து பாருங்கள். பேக் பில்லோ எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு போட்டிங்கன்னா அப்போது இது வரும், பேக் சப்போர்ட் பில்லோ. இது வந்து நல்லாவே கொஞ்சம் மொரடாக இருக்கும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, பின்னால் ஒரு ஜிப்பு ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஒரு வெல்வெட் மெட்டீரியல்ன்றதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம், சாரி, ஈஸியாக ஸ்பாட் க்ளீன் பண்ணலாம். பட் தேர் இஸ் நோ ஜிப். ஸோ எதுவான கொட்டிடுச்சுன்னா நீங்கள் அப்பப்போவே தொடச்சிடணும், இல்லைனா போயிடும், மார்க் வந்துடும், அவ்வளோதான். பட் அதர் தென் தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் நினைக்கலாம் இப்போவே ஏன் இதை போட்டு வச்சுருக்கா, குழந்தை வரதுக்கு இன்னும் 1 month இருக்கு இல்லையான்ட்டு. த திங் இஸ், நான் இப்போவும் இதை யூஸ் பண்ணுறேங்க. லிட்ரலாக நாங்கள் என்னைக்கு வாங்கினோமோ அன்றைக்கிலேருந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு குழந்தை வரப்போ குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு, தூங்க பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து இப்போது ஆஸ் ஆஃப் நோ ஆர்னா வந்து கொஞ்சம் 3 இயர்ஸ் ஆல்ரெடி ஆகிட்டா. ஸோ இப்போ கூட நான் வந்து அவளை தூங்க பண்ண வைக்கிறப்போ, தோளில் போட்டு இல்லை மடியில் போட்டு தூங்க பண்ண வைக்கிறப்போ நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவேன், புக்ஸ் படிப்பேன். அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த பொசிஷன்லேருந்து நான் எடுக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஒன் ஐட்டம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த பிலோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன். $37ன்றது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான், ஆனால் கூட ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எஸ்பெஷலி உங்களோட பேரண்ட்ஸ் இல்லைனா இன்லாஸ் எல்லாம் வராங்கன்னா, கொஞ்சம் ஓல்டாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த ஃபீடிங் பில்லோங்க. இந்த ஃபீடிங் பில்லோ, இந்த பிராண்ட் பேர் பாப்பி. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ப்ரமோஷனெல்லாம் கிடையாது, நான் வந்து யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஆர்னாக்கு யூஸ் பண்ணேன். இதே ஐட்டம் இப்போது இந்த குழந்தைக்கு யூஸ் பண்ண போகிறேன். சொல்லலாம், ஏன் இந்த பில்லோ மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, நார்மல் பில்லோ யூஸ் பண்ணக்கூடாதான்ட்டு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இன்ஃபேக்ட் சேஷன் வந்து இந்த பில்லோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து இல்லவே இல்லை, ஏன் சும்மா வாங்கணும், நார்மல் பில்லோ யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ கடைசியில் இதான் வாங்கினேன். எதுக்கு தெரியுமா? இந்த நார்மல் பில்லோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி தான், இந்த மாதிரி ஒரு பில்லோ தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நார்மல் பில்லோவில் நீங்கள் குழந்தை வைக்கிறப்போ எனக்கு என்ன தோணித்துன்னா, குழந்தை என்னமோ கொஞ்சம் ஸ்லைட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துடும். ஒரு தெரியும் குழந்தை வந்து இப்போவே டேர்ன் ஆகாது, ரோல் ஆகாதுன்ட்டு. ஆனால் ஒரு மாதிரி ஒரு கிரிப் இருக்காது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால எனக்கு கரெக்டாக ஹைட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால ஐ டு நாட் சஜஸ்ட் நார்மல் பில்லோ. டு பி வெரி ஃப்ரேங்க், நானும் 10 நாள் இவர் கூட நான் நார்மல் பில்லோவில் தான் ஃபீட் பண்ண போகிறேன்ட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால ப்ளீஸ் ஜஸ்ட் கெட் அ ஃபீடிங் பில்லோ. இந்த ஃபீடிங் பில்லோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக உட்காரும், நல்ல ஹைட்டில் வரும், ரொம்ப குட்டி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ குழந்தை நீட்டாக இங்கே வச்சுட்டு நாங்கள் வந்து
ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாக்காக இருக்கும். என்ன மாதிரி அடம் பிடிச்ச அந்த பிலோ ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலோஸ் தான் நான் சொல்லுவேன். இதுலேயே உங்களுக்கு இப்போல்லாம் அந்த ஸ்கொயர் பிலோ கிடைக்கும். அப்புறம் ரொம்ப ஹார்டான ஒரு பிலோவும் நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருக்கும், ஹார்ட் பிலோ கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. இது வந்து நல்ல குஷன் இருக்குது, ரொம்ப ஃபர்ம், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. அண்ட் த பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இதுக்கு ஒரு இது இருக்குது, கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், எவ்ரி 2-3 days எடுத்து கையிலேயே துவச்சி போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி எங்களுக்கு செட்டாக கிடச்சிது. ஐ டோன்ட் நோ த அமௌண்ட். ஆக்சுவலி சேஷன் டார்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு அமௌண்ட் தெரியாது. நான் வந்து அமேசானில் இருக்கான்னு பார்க்குறேன். அமேசானில் இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த ட்ராலி காட்டுங்க. இந்த ட்ராலி கார்ட் ரொம்ப ரொம்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூம் வந்து ரொம்ப குட்டியான ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூம் மாடியில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்தால், இல்லைனா எங்களோட இன்லாஸ் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த ரூமை நாங்கள் பார்த்தோம். பட் இப்போது குழந்தை வந்தாலும் நீங்கள் மாடிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. வெரி வெரி இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ப்ளஸ் அம்மா வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஸோ அம்மா நீ வந்து மாடிக்கு வா, கீழே வான்னு நான் சொல்ல முடியாது, அவங்களுக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால கீழே இருக்க போகிறோம். கீழே இருக்கோன்னா இங்கே வந்து ரொம்ப குட்டி ஸ்பேஸுங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து கிங் சைஸ் பெட்டை இங்கே மாற்றிட்டோம். ஸோ அதனால இப்போது நான், அம்மா, ஆர்னா குட்டி அண்ட் குழந்தை இங்கே படுத்துக்கலான்ட்டு. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பேஸும் அடைக்கக்கூடாது, ஆனால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும்ன்ட்டு நான் வந்து எல்லாமே வேணும்னா இந்த ட்ராலி கார்ட் இஸ் ஒன் ஆஃப் தெம். ஆக்சுவலி இப்போ திங்ஸ் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால இப்போது இதை எம்டி பண்ணணும். இப்போ ஒன்ஸ் பேபி வந்தாச்சுன்னா டைப்பரு, அதுக்கப்புறம் என்னோட பம்பிங் பார்ட்ஸ் அண்ட் குழந்தைக்கு உண்டான அந்த ஸ்வாடல் கிளாத் அண்ட் பிப் அதெல்லாம் இங்கே வைக்கலான் இருக்கேன். அரேஞ்ச் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ மாதிரி காமிக்கிறேன். பட் இது வந்து ஐக்கியாவில் வாங்கினோம். அண்ட் ஐக்கியாவில் வந்து உங்களுக்கு 5-6 கலர்ஸ் கிடைக்குங்க. ரெட்டு, க்ரீன், பிளாக், ப்ளூ எல்லாம் கிடைக்கும். இது நான் வாங்குறப்போ இந்த கலர் இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வாங்கினேன். இன்ஃபேக்ட் வாங்குறப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கல. ஸோ யா, திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இது இந்தியாலையும் கிடைக்கும், இப்போ எல்லா பக்கமும் இது கிடைச்சிட்டு இருக்கு. நீங்கள் ஐக்கியா பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்ல, நிறைய பிராண்ட்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இது வந்து இந்த ஹைட் வந்து ஒரு பெட்டோட ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் நைட் டேபிளாகவே இதை மாற்றிட்டுலாம், ஒரு லேம்ப் வைக்கலாம். நீங்கள் வந்து குழந்தையோட டைப்பர்ஸு, அதுக்கப்புறம் ரப்பர் பெட்ஷீட்ஸ், உங்களோட பம்பிங் பார்ட்ஸ், ஸ்நாக்ஸு, அப்புறம் தெர்மாமீட்டர், குழந்தைக்கு எல்லாமே மெடிசின்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா இதுக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் வேணும் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா, இப்போலாம் உங்களுக்கு அந்த ஹேங்கிங் கண்டெய்னர்ஸ் கிடைக்கும். இதில் அமேசானில், டாலர் ட்ரீல எல்லா பக்கமும் கிடைக்கும். ஸோ அதை மாட்டின்றீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் கூட இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த ஹியூமிடிஃபயர் அண்ட் சவுண்ட் மெஷின் தாங்க. ஹியூமிடிஃபயர் வந்து ஆக்சுவலி நம்ம ஊரில் மோஸ்ட்லி தேவைப்படாதான் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து வென்டிலேஷன் அவ்வளோவா இருக்காது. ஸோ இங்கே விண்டோ இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது வின்டர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப நாங்கள் திறந்து வைக்க மாட்டோம். சம்மர் டைம்லேயும் ரொம்ப திறந்து வைக்க மாட்டோம். யூஸ்வலாக க்ளோஸ்டாக தான் இருக்கும். அண்ட் ஏசி ஹீட்டர் சீசனுக்கு தக்கன அது வந்து மாறின்னு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால இப்போ ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக ஆகிடும் இல்லையா, ஏர் வந்து ட்ரை ஆகிடும். அதனால அது ஹியூமிட் பண்ணுறதுக்காகவே ஹியூமிடிஃபயர். அண்ட் இது வந்து சவுண்ட் மெஷின் வந்து ஆர்னாக்கு ரொம்ப சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஃபியூ டேஸ் ரொம்ப நைட்டுக்கும் டேக்கும் கொஞ்சம் அவளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஸோ அதனால் டாக்டர் சொன்னால் நைட் ஆகிடுதுன்னா கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்கணும், சவுண்ட் மெஷின் போட்டு விட்டுருங்க. ஏன்னா ஊம்பில் இருக்கிறப்போ குழந்தை வந்து நாங்கள் பேச சவுண்டு, டிவி சவுண்டு, என்ன சொல்கிறது, அவுட் சைடு வேர்ல்டோட சவுண்ட் அது கஷ கஷ கஷான்னு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதை இமிட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு சவுண்ட் மெஷின். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணேன், சூப்பர் யூஸ்ஃபுல். கண்டிப்பாக வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இது வந்து தேவையப்படாது. நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படலாம், டிபெண்டிங் அப்பான் யோர் சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இன்லாஸ், உங்கள் மாமியார் இல்லைன்னா உங்கள் அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த காலில் போட்டு குளிப்பாட்ட பழக்கம் இருக்குன்னா அப்போது இது வந்து தேவைப்படாது. 10 days என்னோட தங்க தான் குளிப்பாட்டினா பாட்டபில், அவளே கால் மேலே குழந்தைய போட்டுட்டு குளிப்பாட்டினா. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் அனுப்புகிறேன், எங்கள் மாமியார் ஷீ டுக் ஓவர், எங்கள் மாமியார் தான் குளிப்பாட்டினா.
ஸோ அப்போது ஒரு 4 மந்த்ஸ் எங்கள் மாமியார் என் கூடயே இருந்தா இங்க. ரொம்ப ஹெல்ப் ஆச்சு எனக்கு. ஸோ ஃபுல் டைம் அவங்க தான் குளிப்பாட்டுறதுனால நான் வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டியிருக்கல. அவங்க 4த் மந்த் அனுப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டா இல்லையா, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. சில டைம் குளிப்பாட்டிடுவேன், சில டைம் எனக்கு எஸ்பெஷலி ஹெட் பாத்லாம் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? லிட்ரலாக கிச்சனில் இங்கே வச்சுருவேன். கிச்சனில் வச்சு இது ஆக்சுவலி இந்த சீட் இருக்கு இல்லையாங்க, இந்த சீட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. 3 இயர்ஸ் ஆச்சுல எடுத்து, எம்மா என்ன டைட்டாக இருக்குது காமிக்கிறது கூட எடுக்க முடியாது. இந்த சீட்டில் ஒரு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஒரு ப்ளக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரிக்கெல்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு குட்டி ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் எடுத்து நாங்கள் இங்கே போட்டுக்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரிமூவ் த என்டையர் திங் ஆல்சோ. நெட்டு நீங்கள் வேணால் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது இந்த மட்டும் பிளாஸ்டிக் இது மட்டும் இருக்கும். ரொம்ப நல்ல ஹெவி பிளாஸ்டிக்னா சொல்லலாம். அண்ட் ஒரு ட்ரைனேஜ் ஹோல் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு குட்டி ஸ்டார் இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயின் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த ட்ரைனேஜ் ஹோல் ஓப்பன் பண்ணி 6 ஹவர்ஸ் சிங்க்லேயே இங்கே குளிப்பாட்டிடுவேன் கிச்சனில். ஏன்னா என்னோடய ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குது. அண்டு இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எப்போ பார்த்தாலும் ஹாட் வாட்டர் இருக்கும். நான் இப்போது திறந்தா கூட ஆவி பறக்க சூடாக ஹாட் வாட்டர் கிடைக்கும். நாட் ஓன்லி இந்த கிச்சன், பாத் டப், பாத்ரூம், எல்லா டாய்லெட்ஸில் உங்களுக்கு வந்து எல்லா டேப்பில் ஹாட் வாட்டர் எப்போவுமே 24/7 இருக்கும். ஸோ ஸ்விட்ச் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்கே குளிப்பாட்டிடுவேன் ஆர்னா குட்டியை. அப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். லிட்ரலாக ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்தியாவிலேருந்து வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் வாங்கி ஆகணும்னா கண்டிப்பாக இல்லை, உங்களோட சிச்சுவேஷன் பொறுத்து, அவ்வளோதான். இதோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா இதோட சைஸ். இது வந்து கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸ். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக காமிக்கிறேன். ஸோ இந்த கவுண்டர் டாப், கிச்சன் கவுண்டர் டாப் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே ஈஸியாக வச்சு குளிப்பாட்டிடலாம். பட் இதே நான் வந்து சிங்க், பாத்ரூம் சிங்க்கில் வச்சு குளிப்பாட்டணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ரொம்ப குட்டியூண்டு இடம். ஸோ இது ரொம்ப அடிச்சாப்பில் இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஈஸியாக குளிப்பாட்ட முடியாது. இன்னொன்று வந்து பாத்டப்பில் வைக்கலாம். பட் நீங்கள் பாத்டப்பில் வைக்க போகிறீங்கன்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் திஸ் இல்லையா. நாங்கள் டைரெக்டாக காலை போட்டு குளிப்பாட்டிடலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் சிச்சுவேஷன் நீங்கள் இதை வந்து யோசிக்கலாம் வாங்கணுமா இல்லையான்ட்டு. பொதுவாகவே பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் என்ன வாங்கினாலுமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நியூ பார்ன்லேருந்து ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு குழந்தை பிறக்கிறப்போ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அமௌண்ட் வைஸ் கூட நல்லாவே சேவ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஆர்னோட ப்ரெக்னன்சியில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோமோ, அவளோட நியூ பார்ன் ஸ்டேஜ்லேருந்து ஒரு 5-6 மந்த்ஸ் வரைக்கும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சோ அதெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சேன். சரி மேபி இன்னொரு டைம் நாங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆனோன்னா யூஸ்ஃபுல் ஆகலான்ட்டு. ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போனோன்னா அது வந்து எனக்கு ரொம்ப அமௌண்ட் வைஸ் ஃபைனான்ஷியலாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிது. ஏன்னா எல்லாமே இருந்ததுனால அண்ட் எல்லாமே யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து 2வது வாட்டி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதனால நான் சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இல்லைனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோ கூட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ப்ரீத்தி. டேக் கேர்.